வெல்கம் டு ஆல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பிஇடி டெஸ்ட்டும் பிஎஸ்டி டெஸ்ட்டும் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் முடிஞ்சு இதுக்கான ஆன்சர் கீ இன்னும் நமக்கு ப்ரொவைட் பண்ணலை. இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். வந்த உடனே ஃபிசிக்கலுக்கு நமக்கு டேட்டுங்கிறது ரொம்ப கம்மியான டேட்ஸ் தான் நமக்கு இருக்கும். அதாவது 1 மந்த் தான் நமக்கு கேப் இருக்கும். அதுவுமே நீங்கள் 28 நாள் அல்லது 24 நாள் தான் நமக்கு இந்த ஃபிசிக்கலுக்கு டேட் இருக்கும். நம்ம ஃபிசிக்கலுக்கு எப்போ ட்ரெயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கான மோட்டிவேஷன் மாதிரியாக தான் அதை நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன், அதாவது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2023க்கான நோட்டிஃபிகேஷனில் பிஇடி டெஸ்ட்டும் பிஎஸ்டி டெஸ்ட்டும் நமக்கு எந்த மாதிரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் கரண்டில் இருக்க ஜாப்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அந்த ஜாப்பை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஎஸ்டி டெஸ்ட்லேயும் பிஇடி டெஸ்ட்லேயும் நமக்கு நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இதிலிருந்து பிஎஸ்டி டெஸ்ட்லேருந்து நமக்கு விலக்கு அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு யாருக்குமே விலக்கு அளிக்க மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரியாக தான் நமக்கு நோட்ஸ்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிஇடி டெஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிஇடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனுடைய பேஜில் 14வது பேஜில் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷோ பண்ணி காட்டியிருக்காங்க. அதில் தான் நம்ம அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மெயில் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. இதுக்கான கால் லெட்ரு ஃபிசிக்கல் டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே நமக்கு விடுவாங்க. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் 5 கிலோமீட்டரை 24 மினிட்ஸில் நீங்கள் கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெயில் 5 கிலோமீட்டரை 24 நிமிஷத்துலையும், ஃபீமெயில் 1.600 கிலோமீட்டரை 8 மினிட்ஸ்லையும், அதாவது 8 நிமிட்ஸ்லையும் நம்ம இதை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 5 கிலோமீட்டரை 24 நிமிஷத்தில் கடக்கிறது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணால் கண்டிப்பான முறையில் கடக்க முடியும். நீங்கள் 1 இயருக்கு மேலே நான் கரண்ட்லேயே இல்லை ரன்னிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் 1 மந்தில் நீங்கள் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயந்தான். ஆனால் உங்களுடைய கார்டு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் இந்த 5 கிலோமீட்டரை நம்ம கண்டிப்பான முறையில் கடந்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுக்கும்போது 5 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் ஓடி ப்ராக்டிஸ் எப்போயுமே நீங்கள் எடுக்கவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 7 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு 10 டேஸ் நீங்கள் பொறுமையாக ஓடுறாப்பில் இருக்கும். அதாவது உங்களுடைய மூச்சு திணறல் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 7 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டரில் நமக்கு எக்ஸசைஸ் மாதிரியாக தான் இதை நம்ம பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் எடுத்தவொடனே நான் 5 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தசை நரம்புகள் கண்டிப்பான முறையில் பிடிச்சிக்கிடும். நெக்ஸ்ட் டே நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸ் எடுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் வாக்கிங் போகிறாப்புல 7 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரை நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தவொடனே ப்ராக்டிஸ் பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த 5 கிலோமீட்டரையும் நீங்கள் எந்த மாதிரியாக கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 200 மீட்டரை உங்களுடைய ஃபுல் ஸ்டெமினாவை வச்சு ஓடுங்க. நெக்ஸ்ட் 100 மீட்டரை நீங்கள் நடந்து கடந்துக்கோங்க. நெக்ஸ்ட் 200 மீட்டரை நீங்கள் ஃபுல் ஸ்டெமினாவோட ஓடுறாப்புல இருக்கும். இப்படியே ஒரு 10 டேஸ் நீங்கள் கண்டிப்பான முறையில் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இந்த 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு நீங்கள் இதே மாதிரியாக ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பான முறையில் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு 10 டேஸ் நீங்கள் அந்த 5 கிலோமீட்டரை எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 டேஸ் மொத்தம் 1 மந்தில் நமக்கு 30 டேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 டேஸ் நம்ம 7லேருந்து 10 கிலோமீட்டர் வரை கண்டிப்பான முறையில் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும். செகண்ட் 10 டேஸ் நீங்கள் 200 மீட்டர் ஃபுல் ஸ்டெமினாவோட ஓடிட்டு நெக்ஸ்ட்டு 100 மீட்டர் நடங்க. நெக்ஸ்ட்டு 200 மீட்டர் அப்படியே கண்டினியூவாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான 5 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இதில் 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இதை மாதிரியா ஆட் பண்ணிக்கோங்க. 6 கிலோமீட்டர் நீங்கள் பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 10 டேஸ் நீங்கள்
ஃபுல் ஸ்டெமினாவோட 5 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் கடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் வச்சு ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அந்த 5 கிலோமீட்டரை வந்து கண்டிப்பான முறையில் கடந்துடலாம். இந்த 1.6 கிலோமீட்டர், அதாவது 1.600 மீட்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் 7 நிமிஷத்தில் வந்து கடக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஈஸியான செயல் தான். ஆனால் நீங்கள் வந்து கரண்டில் இருந்திருக்கணும். இந்த 5 கிலோமீட்டரை நீங்கள் ஓடினாலே இந்த 1.6 கிலோமீட்டரை வந்து 7 நிமிஷத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கடந்துருவீங்க. கேர்ள்ஸுக்கு வந்து அதை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் வந்து 5 நிமிஷத்தில் வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் மோஸ்ட் அப்படிங்கிறத படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆன்சர் கீ ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க. இப்போது ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போல இருந்தே நீங்கள் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்கை விட்டு நீங்கள் தூரமாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இப்போ இருந்தே நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட மார்க், அதாவது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ மார்க் வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட் ஆஃப் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணலை. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்தவுடனே நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கட் ஆஃப் வந்து சொல்லுவோம். எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹைட்டு வந்து 170 சென்டிமீட்டர் வந்து மெயில் வந்து மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹைட் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புல்லப்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து 3 தடவைக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எடுங்க. அதாவது உங்களுக்கான கேப் விட்டு விட்டு தான் நம்ம வந்து சொல்கிறோம். தொடர்ந்து வந்து உங்களை வந்து எடுக்க சொல்லலை. இப்போ மார்னிங் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணியை போல் திருப்பி எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மதியம் ஒரு 3-4 மணியை போல் எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 8-7 மணியை போல் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கான ஹைட் வந்து ஜஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஷூவை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஷூ போட்டு ப்ராக்டிஸ் எடுக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேயே வந்து எல்லாருக்குமே தளர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே தளர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் பழங்குடி மக்களுக்கு வந்து 162.5 மெயிலுக்கும் ஃபீமேலுக்கு வந்து 150 சென்டிமீட்டரும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எல்லோருக்குமே வந்து தளர்வு வந்து கிடையாது. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற அசாம் போன்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹைட் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து 80 சென்டிமீட்டர் வந்து நார்மலாக இருக்கும்போது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னையே வந்து உங்களுக்கான ஜெஸ்ட்டை வந்து நான் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து ஜெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த 80 சென்டிமீட்டர் ஜெஸ்ட்டில் வந்து கண்டிப்பான முறையில் இருந்திருப்பீங்க. ஜெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்டால் வந்து நீங்கள் வந்து எடுங்க. அது வந்து உங்களுடைய மார்பளவை வந்து கொஞ்சம் விரிவாக்கும். அதனால் தண்டால் வந்து அதே புல்லப்ஸ் நான் வந்து எப்படி சொன்னனோ அதே மாதிரியா வந்து நீங்கள் வந்து தண்டால் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து நமக்கு வந்து தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வராது. அசாம், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்காண்டி தான் இந்த தளர்வு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது வெயிட் வந்து எல்லாருக்குமே டவுட் இருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 10th இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். அதில் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹைட் வந்து 172 இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து 2ஆல் மல்டிவைட் பண்ணிட்டு நம்மளுடைய ஹைட் வித் வெயிட்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து தோராயமான, அதாவது சராசரியான வெயிட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த சராசரியான வெயிட் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் தான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். இந்த
பிஎஸ்டி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் வந்து நம்ம வந்து இதில் பதிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.